சிட்டியில் இருந்துட்டு சொந்த ஊருக்கு வர்றது ஜஸ்ட் ஒரு ட்ராவல் மட்டும் இல்லை. ஒர்க் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை பார்க்க போகிறோன்ற ஒரு ஹாப்பி ஃபீலிங் வரும். இப்போ எதுக்குடா காரில் டேங்கை ஃபில் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்புறாங்கன்னு தானே பார்க்குறீங்க. எங்கள் ஊரில் 8 நாள் கோவில் திருவிழா நடக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் ஒரு பிஸி லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாலும் வருஷத்தில் இந்த சில நாள் மட்டும் எல்லாரும் ஒன்றாயிடுவோம். செவ்வாய்க்கிழமை கால் நட்டுறதுல ஆரம்பித்து நெக்ஸ்ட்டு செவ்வாய் கோவில் கூட நடக்கிற வரைக்கும் நிறையா ஈவெண்ட்ஸ் நடக்கும். நாங்கள் சென்னையில் இருக்கனால அந்த 8 டேஸும் ஊரில் இருக்க முடியாதுன்னு லாஸ்ட் 3 to 4 டேஸ் மட்டும் ஊரில் திருவிழாவில் ஜாயின் பண்ணுவோம். அதனால் நாங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு சாட்டர்டே கிளம்பி சண்டே ஊருக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஊருக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த கருப்பரோட சிலையை பார்த்தோம். வழியில் நாங்கள் 2 பேர் மட்டும் ட்ராவல் பண்ணோம், அதுவும் நைட் ட்ராவல். வீட்டில் எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க, ஒர்க் போயிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் நம்ம கும்பிட்ட சாமி நம்ம கூட துணைக்கி வரும்ன்ற மாதிரி இந்த கருப்பரோட சிலை எங்கள் கூட கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எங்கள் மச்சானோட டீமு அவங்க கூட பேசிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அதாவது ஊரில் இருக்கிற எங்களோட கசின்ஸ் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கால் பண்ணி கம்பெனி கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தாங்க. தனியாக வரோன்ற ஃபீலே இல்லாமல் அவங்க சின்ன வயசில் ஊரில் எப்படிலாம் இருந்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்கன்னு பேசிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் தூத்துக்குடி ரீச் ஆகிற வரைக்கும் இதே மாதிரி தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் கோவில் கொடையில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்ப்போம். அதுக்கு ரியா அர்ஜுன் விலாக்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூபாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.